ஹலோ ஹேக்கர்ஸ் வாங்க ஹேக் பண்ணலாம். நான் காமெடி சொந்த சைபர் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல வெப் எக்ஸ்பிளாய்டேஷனோட பார்ட் டூ வீடியோ தான் இது. விஸ்கோசிட்டிவ்ல இருக்கிற ஈஸி லெவல் கம்ப்ளீஷன் வீடியோ தான் இது. ஸோ சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே இது வந்து கொஞ்சம் லைட் அட்வான்ஸா இருக்கும். லைக் ஒரு பிகினரா இருந்து பண்றதோட இது லைட்டா அட்வான்ஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டூ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ பார்ட் ஒன்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் நேம் வந்து கிராக் டெட் கேம் பாடி. ஸோ நம்ம வந்து சேலஞ்சை லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேலஞ்சு நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதான் நமக்கு வந்து சேலஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்ல ஓவர் வியூ. ஸோ இங்க நமக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் நாம வந்து வியூஸ் பார்ப்போம். ஸோ இதுல நமக்கு சம்மன் பண்ணி பார்த்தா இதுல எதுவும் ஃபிளாக் இல்லை. ஸோ நம்ம வந்து ஹிண்ட்ல பார்ப்போம். ஹிண்ட்ல வந்து ஸோ டெவலப்பர் சம்டைம் தேவ் நோட்ஸ் இன் ரிப்போர்ட் அண்ட் ஆல்வேஸ் நான் பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ஏதோ கோடு என்கிரிப்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு இதுல வந்து என்கிரிப்ட் ஆயிருக்கிறது சம்திங் இதுதான் சஸ்பீஷியஸா இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சாட் ஜிபிடியில போட்டு பார்ப்போம். சாட் ஜிபிடி சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த சிடிஎஃப் சீரீஸ்ல நமக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட லைக் வந்து பின்டெஸ்ட் ஜிபிடி அதுவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது நம்ம டீக்ரிப்ட் பண்ணதுல நமக்கு கிடைச்சது இதுதான். ஸோ இப்போ வந்து ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் இல்ல டைனமிக் வெப்சைட். ஸோ நம்ம வந்து இதோட ரிக்வெஸ்ட்டை பர்ப்ல எடுத்துக்கலாம். ஸோ பர்ப் சூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பர்ப் சூட் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத ஃபுல் டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சேனலை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து பர்ப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்கோப்ல போயிட்டு வெப்சைட் யூஆர்எல் காப்பி பண்ணிக்கலாம். வெப்சைட் யூஆர்எல் காப்பி பண்ணியாச்சு. ஸோ ஆட்ல கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் அங்கே போட்டுக்கலாம். லாகின் கொடுத்துருக்கோம். இன்டர்செப்ட் ஆஃப்ல இருக்கார். ஸோ அவரை ஸோ நமக்கு வந்து ரிக்வெஸ்ட் இப்படிதான் போகுது. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் கிடைச்சது. ஸோ இதை நம்ம ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி இந்த பர்ப்ல அனுப்பி பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபிளாக் கிடைக்குதான்னு சொல்லி ஒவ்வொன்றும் பர்ப்ல இந்த இடத்துல ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ஃபிளாக் கிடைச்சிருச்சு. ஸோ நாம ஃபிளாகை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் இருக்கும் சேலஞ்சு வந்து கொஞ்சம் இது வந்து நீங்க லெவல் போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஓகேங்களா. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ.
கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ பார்த்தோம், எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வியூ சோர்ஸ். ஸோ இதுலேயும் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளாஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஒரு கிளாஸ். ஸோ யா நமக்கு ஈஸியா இந்த சேலஞ்சில் ஃபிளாக் இங்கேயே கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி உங்களோட சேலஞ்சில் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ஸோ நமக்கு இந்த சேலஞ்சும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சேலஞ்ச். ஸோ இதுலயே அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, இன்ட்ரோ டு ஒர்க். ஸோ வந்து இந்த சேலஞ்சில் நம்ம வெப்சைட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களே நமக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோ வெப்சைட்டை உங்களோட டார்கெட்ல வச்சுக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எம்டியா ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணா நமக்கு ஓடிபி ஆத்தென்டிகேஷன் கேட்கு. ஸோ இந்த ஆத்தென்டிகேஷனை நம்மளால பைபாஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். ஸோ நாம வந்து சப்மிட் வச்சு பார்த்தோம். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம ரிப்பீட்டர்ல போட்டு இந்த ஓடிபியை சென்ட் பண்ணோம். நமக்கு ரெஸ்பான்ஸ் 200 ஓகே, பட் இன்வேலிட் ஓடிபின்னு வருது. ஸோ நமக்கு இப்போ ரிக்வெஸ்ட்ல இந்த ஓடிபியே இதுல 0 கொடுத்து பார்ப்போம். ஓடிபி ஸோ இன்வேலிட் ஓடிபின்னு வருது. ஸோ நாம இந்த ஓடிபின்ற ஒரு பெராமீட்டரை எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ யா நாம வந்து ஓடிபியை பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஃபிளாக் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஃபிளாகை காப்பி பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் மார்க். ஸோ இந்த சேலஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேலஞ்ச் லான்ச் பண்ணிக்கலாம். இதோட ஹிண்ட் எல்லாம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஜாவா ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணா சம்திங். ஸோ இது நமக்கு இதை ஓப்பன் பண்ணா இதுல ஒரு கோட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி ChatGPT போட்டு போவோம். ஸோ நமக்கு அந்த கோடை ஒரு பைத்தான் கோடா மாற்றிட்டாங்க, மாறி கொடுத்துருக்கு. ஸோ நாம அந்த பைத்தான் கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைத்தான் ஓப்பன் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபிளாக் கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த ஃபிளாகை நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஆக்சுவலா இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட்ல வரும். ஸோ இது மாதிரி ஒரு கோடை வந்து டீக்ரிப்ட் பண்றது. ஸோ இந்த சேலஞ்சும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 5th சேலஞ்ச் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நமக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ
நமக்கு இதுவரையும் எதுவும் கிடைக்கல. ஸோ நாம ஹிண்ட் பார்க்கலாம். ஹிண்ட் ஹிண்ட் எதுவும் குடுக்கல. ஸோ நாம வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். For search இருக்கு. Closet. ஸோ நம்ம இத பர்ப்ல குடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம இத வந்து செக் பண்ணிக்கலாம். செக்ன்னு ஏதாவது டைரக்டரி இருக்கு. ஸோ செக் யா இதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ நாம இத பர்ப்ல போட்டு பார்த்துடலாம். டார்கெட் எடிட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ நாம செக் கொடுத்தோம்ல அதை இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம். சரி. ஸோ நம்ம ஸோ அந்த குக்கீஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த சேலஞ்ச் நேம் குக்கீஸ். ஸோ நமக்கு குக்கீஸ்ல தான் சம்திங் இருக்கு. ஸோ இது ஏன் -1ல இருக்கு. ஸோ இதை நம்ம பாசிட்டிவா கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்றதுக்கு இதை இன்ட்ரூடர்ல போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேலோட்ல நம்பர்ஸ் ஒரு 1 to 20 கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ரிக்வெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்ட்ரூடர்ல நம்மளோட இப்போ நாம நம்ம வந்து ஸ்டெப் வேல்யூ தப்பா கொடுத்துட்டோம். ஸோ நம்ம 1 to 20 கொடுத்துட்டோம். பதிலாக ஸ்டெப் வேல்யூ 20 கொடுத்துட்டோம். ஸ்டெப் வேல்யூ 1. ஸோ நம்ம அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 1 50 2 ஒரு ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதாவது ரெஸ்பான்ஸ் ஆகலாம். So something even so something so இதுவே யா நமக்கு வந்து 18வது குக்கீல நமக்கு ஒரு ஃபிளாக் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபிளாகை செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஃபிளாக். ஸோ இது நம்ம குறித்து பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட 5th சேலஞ்சுக்கான ஒரு ஃபிளாக். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 25 சேலஞ்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நாம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இதுவும் ஒரு டைனமிக் வெப்சைட். ஸோ இதோட ரிக்வெஸ்ட் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது
யூஆர்எல் ப்ராபபிலி தான். ஸோ இதில் வந்து இந்த சேனல் மோஸ்ட்லி வந்து பர்ப் யூஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நீங்கள் பர்ப் சூட் வந்து சிடிஎஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் பர்ப் சூட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு சார் ஒன் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ரிப்பீட்டரில் போட்டுருவோம். ஸோ ரிப்பீட்டரில் போட்டு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு எதுவும் சம்திங் கிடைக்கல. ஸோ நம்ம ஹிண்ட் வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஹிண்ட் யூ ஹாவ் 10 சான்ஸ். ஸோ ரிக்வெஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ண சொல்றது. நம்ம வந்து ஸோ இதில் வேற ஏதாவது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்னு செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நாம ஹெச்டிடிபி ஹெட்டர்ஸ்ன்னு போட்டோம்னா நமக்கு என்னென்ன ரிக்வெஸ்ட் நம்ம structure for types of request. Yeah. So HTTP requestல நமக்கு get put post edit. ஸோ நம்ம இங்கே ஹெட்ன்னு தான் இருக்கு. ஸோ நம்ம ஹெட்டை கொடுத்துருக்கோம். ஸோ ஹெட்டை நம்ம பர்ப்ல கொடுத்து ரிக்வெஸ்ட் அனுப்பி பார்ப்போம். ப்ராக்ஸியில் போயிட்டு ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ராக் கிடைச்சிருக்காங்க. ஸோ நமக்கு டைரக்ட் ப்ரௌசர்ல ரிக்வெஸ்ட் வருது. ஸோ நம்ம ரிப்பீட்டர்ல கொடுத்து பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃபிளாகும் கிடைச்சிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஃபிளாகும் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஃபிளாகை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பிகோ சிடிஎஃப்ல இருக்கிற ஈஸி லெவலில் வெப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சேனல் வீடியோ போடலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வேற ஏதாவது வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.